சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். சிஸ்டர், இன்னைக்கு நாம திருக்குரான் பெண்கள் அப்படிங்கிற 4வது அத்தியாயத்துல 153வது வசனத்துல இருந்து பார்க்க போறோம் சிஸ்டர். அது படிங்களா? நபியே, வேதத்தை உடையவர்கள் தாங்கள் விரும்புகின்ற பிரகாரம் வானத்தில் இருந்து தங்கள் மீது ஒரு வேதத்தை நீர் இறக்கி வைக்குமாறு உம்மிடம் கேட்கின்றனர். நிச்சயமாக இதைவிட பெரிய தொன்றையே மூசாவிடம் அவர்கள் கேட்டார்கள். ஆகவே அல்லாஹ்வை எங்களுக்கு பகிரங்கமாக காண்பிப்பீராக என்று கூறினார்கள். பின்னர் அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அவர்களை பெரும் சப்தம் நெருப்பு வடிவில் தாக்கியது. பின்னர் அவர்களிடம் அத்தாட்சிகள் வந்ததன் பின்னும் காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டனர். அப்பொழுதும் அதனை நாம் மன்னித்தோம். இன்னும் மூசாவுக்கு தெளிவான சான்றை நாம் கொடுத்தோம். ஓகே, இது பைபிள்ல வர்ற கதை. இது பைபிள்ல மோசஸ், அதுதான் இங்க மூசா நபின்னு இருக்கும். மோசஸ் எகிப்துல இருக்கக்கூடிய அடிமைகளை கடவுள் சொன்னாரு, உங்களுக்கெல்லாம் நான் பாலாரும் தேனாரும் உள்ள ஒரு தேசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் சொன்னதா அங்க ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த கதையை மையமா வச்சுதான் முஸ்லிம் மதம், கிறிஸ்தவ மதமே உருவாகி இருக்கும். மெயின் அதுதான். அதுக்கப்புறம் தான் முகமது நபி இயேசு சொல்லலாம். ஸோ அந்த மோசஸோடைய சட்டமும் இயேசு சொல்றதும் அப்படியே முட்டிக்கிட்டு நிற்கும், மோதிட்டு நிற்கும். ஏன்னா அது பயங்கர டெரர் தான். மோசஸ் மூலமா கடவுள் கொடுத்த சட்டம்னு சொல்லப்படுறது ஃபுல்லா கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்ட்டு. ஸோ அதே மாதிரி மோசஸ் சட்டமும் முகமது நபி சட்டமுமே, ஆக்சுவலா முகமது நபி சட்டம் எப்படி இருக்கும்னா, இயேசு பயங்கர அன்பு, எல்லாத்தையும் மன்னிச்சுடு, அச்சா கூட வாங்கிட்டு இந்த கண்ணத்தை காட்டு, அப்படி இருக்கும். மோசஸ் அப்படி கிடையாது, பயங்கர டெரர். அதாவது நிறைய அந்த தப்புனாலே வெட்டு குத்து இப்படிதான் இருக்கும். முகமது நபியோடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும். ரொம்ப அன்பாவும் இருக்காது, ரொம்ப டெரராகவும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும். கொஞ்சம் இயேசு கிட்ட இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இதுலயுமே அன்பு அதிகமா இருக்கும். பட் ஒரு சில இடத்துல மட்டும் தவிர்க்க முடியாத இடத்தில் சண்டை போடுறது, அந்த மாதிரி ஸ்லைட்டா இருக்கும். ஆனா அது பயங்கரமா இருக்கும் பழைய ஏற்பாடுன்னு சொல்றது. ஸோ அந்த கதையை தான் இங்க வருது. இதுல எப்படி இருக்கும்னா, ஒரு வேதத்தை உடையவர்கள் தாங்கள் விரும்புற மாதிரி வானத்துல இருந்து ஒரு வேதம் வேணும் அப்படின்னு உன்கிட்ட கேட்கிறாங்க. எப்படி கேட்கறாங்க? அவங்க விரும்புற மாதிரி. இதான் ஏற்கனவே அவங்களுக்கு வேதம் இருக்குது. எல்லா மதத்துக்கும் வேதத்தை உடையவர்கள் தான் நிராகரிப்பாளர்கள்னு சொல்றது. காஃபிர்னு சொல்றாங்க இல்லையா? வேதத்தை உடையவர்கள் என்னன்னா மதங்கள், எல்லா மதமும் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வேற மதத்தை சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. வேதத்தை உடையவர்கள்னா இது சிம்பிளா சொல்லணும், பக்தி. இப்ப நடக்கிறத விஷயம் பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலயும் வெளிப்பட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 5000 வருட இப்ப நம்ம கொடுக்குற ஞானம் மதஸ்தாபகர்களால வந்தது கிடையாது. கடவுள் இறுதியில வராரு அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சோ ஆனா கடவுள் வராருன்றது அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, எந்த மதமும் கடவுள் உருவாக்கல. எந்த மதத்துல போட்டிருக்குதுன்னா, எந்த மதமும் கடவுளை உருவாக்கலையே. கடவுளை பற்றி ஒண்ணுமே தெரியாத மனுஷன் உருவாக்குனது. அதுல எப்படி கடவுள் வருவாருன்னு தெரியும்? அப்படி தெரிஞ்சுதான் கடவுள் எங்க இருக்காரு, எப்படி இருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அவரு சொல்றாரு, இது 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இதே பூமி, நாம வாழற பாரத பூமி இருந்தது. அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாக மாறுது. நரகத்துலதான் மதங்கள் வருது. மதங்கள் பேசிக்கா அதோடைய டார்கெட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அது தப்புன்னு அரசியல் பண்ற மாதிரி தான். அரசியல் பண்றாங்கன்னா, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சி நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். அது எப்படி இருந்தாலும் சரி. ஆனா நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் கட்சி அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சியை விட மோசமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் மதங்களும். ஆரம்பத்துல ஒரு மதம் நல்லா இருக்குது அப்படின்னா 100% நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாமே சாத்தானுடைய படைப்பு தான். மதங்கள்ன்றது மனித வழி தான் சாத்தானுடைய வழி. 2 வழி தான் உலகத்துல. ஒண்ணு கடவுளுடைய வழி, மற்ற எல்லாமே சாத்தானுடைய வழி. சோ ஏற்கனவே ஒரு மதம் இருக்குது, அதுலயே குறை இருக்கும். அதுக்கு அடுத்து வர மதங்கள் அந்த மதத்தில் குறை இருக்குது பாருன்னு சொல்லி, அதுல உண்மையிலே என்ன குறை இருக்குதோ அதை சொல்லாது, வேற ஒண்ணு நல்ல விஷயத்தான் குறையா சொல்லி
இது அதை விட குறை உள்ள மதங்களாக வரும். அது குறைன்ட்டு அடுத்த ஒரு மதம் வருது. சோ இப்படி மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே சேர்த்து கடவுள் சொல்றது என்னன்னா பக்தி. இதுல இந்த மதம் சிறந்தது, அந்த மதம் சிறந்தது. அந்த யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, உண்மை மதத்தை பொய் மதத்தோட ஏன் ஒப்பிடுறீங்கன்ட்டு ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வந்து பைபிள் சேனல்ல கேட்டிருந்தார். இந்து மதம் பொய் மதம், கிறிஸ்தவ மதம் உண்மை மதம்ட்டு. மதம்னாலே பொய்ன்னு தான் அர்த்தம். ஏன்? ஏன்னா ஏன் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாமலே பண்ணுவாங்க, கண்ணை மூடிட்டு. எல்லா மதத்திலயும் அப்படித்தான். ஏன் இப்படி இருந்து கும்பிடணும்? ஏன் மனசுல நினைச்சா போதாதா? ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா கடவுளுடைய வழிக்கு கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா நாஸ்திகம் தான். நாஸ்திகம் தான் கரெக்டா ஓரளவு கிட்ட வரும். ஏன்னா அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் நீங்க பண்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு சொல்லியிருப்பாங்க, எல்லா மதத்தையும் சேர்த்து. அப்ப இது எல்லாம் சேர்த்து பக்தி. பக்தி அப்படிங்கிறது கடவுளை அடைவதற்காக மனிதனாக உருவாக்கின வழி. ஆனா உருவாக்கும் போது எப்படி உருவாக்கணும்? கடவுளே வந்து எனக்கு கொடுத்தார், கடவுளே வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வெளிநாட்டுல எல்லாம் கேலி பண்ணுவாங்க. ஏன்டா கடவுள் வந்து உன்கிட்ட வந்து தனியா, அதுவும் நீ மலையில தனியா இருக்கும்போது உன்கிட்ட வந்து கொடுத்தாரா? ஏன்னா இந்த மோசஸ் கதையை வச்சு, மோசஸ் கதை மலைக்கு போகும்போது மற்றவங்க வராங்கன்னும் போது அவங்க அப்படியே கண்ணு தெரியாம போயிடும், விழுந்து இறப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய. ஸோ எல்லாமே அந்த பயமுறுத்துறது, சாமி கண்ணு குத்துறதுன்னு இது வந்து பைபிளுக்கு தான் பொருந்துமே. சாமி அதாவது இந்த மோசஸ் கதைக்கு தான் பொருந்தும். மற்ற கதையை விட இதுல ரொம்ப அதிகமாக இருக்கும், பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே. இப்ப கடவுள் வந்து சொல்றாரு இதெல்லாம் பக்தி. மதங்கள்ல ஏன் இது மசூதிக்குள்ள பூந்து ஒருத்தன் சொல்றான், ஏன் கடவுள் காப்பாத்தல? கடவுள் சொல்றாரு, நானா மசூதி கட்ட சொன்னேன்? கோயில முகலாய மன்னர்கள் அடிச்சு கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, ஏன் கடவுள் காப்பாத்தல? நானா உன்ன கோயில் கட்ட சொன்னேன்? சர்ச்சில் பாம்பு வச்சாங்க, நானா சர்ச்சு கட்ட சொன்னேன்? நீயா கட்டுன? நீயே பொம்மை விளையாட்டு விளையாடுற, இதுக்கு நான் எப்படி பொறுப்பு? உனக்கு என்னை பத்தியே தெரியாது இல்லையா? ஆளாளுக்கு ஒரு சிலை முன்னாடி, அல்லது சிலையை வணங்குறது ஒரு பக்கம் காமெடினா, சிலையே இல்லாத இடத்துல போய் ஒருத்தன் கிறிஸ்டின் போயிட்டு இருக்கான், ரோட்ல போயிட்டே இருக்கான், திடீர்னு நடுத்தெருல முட்டி போட்டுக்கிட்டு மன்றாடும் ஆண்டவரேனா காமெடியா இருக்குமா இருக்காதா? இல்லையா? ஏன் இருக்கும்? ஏன்னா குறைஞ்சபட்சம் இயேசுநாதர் சிலை முன்னாடி இருந்தா கூட இயேசு கடவுள் இல்லைன்றது அடுத்த விஷயம், கடவுளா இல்லையான்றது. ஆனா அட்லீஸ்ட் யார் முன்னாடியாவது வணங்குறான் இல்ல. சோ இதுதான் பக்தி பண்றது. இதுல என்னன்னா அவன் தப்புன்னுவான், இவன் தப்புன்னுவான், இதே தான் நடந்துட்டு இருக்கும். சோ இப்ப கடவுள் சொல்றாரு, நீங்க அடிச்சுக்கிட்டதெல்லாம் போதும், நீங்க எல்லாம் என்னோட குழந்தை. மதஸ்தாபகர்கள் கையை பிடிச்சிக்கிட்டு தான் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டீங்க. அந்த மதஸ்தாபகர்களை தான் கடவுள் அல்லது கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்றாங்க. மதஸ்தாபகர்கள் வந்ததே கடவுள் கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிறதுக்கு தான். அது இயேசு அழகா சொல்றாரு, நான் உங்களை வந்து உங்களுக்குள் பிரிவினையை உருவாக்கவே நான் வந்தேன். கரெக்டா பைபிள்ல ஒரு கரெக்டான ஒரு வசனம் அதுல வந்திருக்குது. பிரிவினை உருவாக்குறதுக்கு, உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுக்கு தான், வழி சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுதான் உண்மையும் கூட. கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படும், ஸ்லைட்டா இறைவனுடைய ஞானம் அங்கங்க வெளிப்பட்டு இருக்கும். இப்ப இறைவன் சொல்றாரு, இப்ப கடவுள் வந்திருக்கிறார் இல்லையா? கடவுள் வந்து எப்படி வருவார்னா இரவில் திருடன் மாதிரி வருவார்னு பைபிள்லே இருக்கும் ஒரு கதையில. இயேசு சொல்வார், மணமகள்கள்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க, நடுராத்திரி நிறைய பேர் தூங்கிடுவாங்க, அப்ப திருடன் மாதிரி மணவாளன் வருவாரு, கடவுள் வந்து அந்த நேரம் யார் முழிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் அழைச்சிட்டு போவார். இங்க இதோடைய நினைவு தான் குறிப்பாக இந்து மதத்துல, முஸ்லிம் மதத்துல, சாரி கிறிஸ்தவ மதத்துல கூட நைட்டு ஜபம்ட்டு பண்ணுவாங்க. முஸ்லிம் மதத்துல பண்றாங்களான்னு தெரியல. கிறிஸ்தவ மதத்துல நைட்டு ஃபுல்லா ஜபம் பண்றேன் அப்படின்னுவாங்க. இந்து மதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பௌர்ணமி ஆச்சுன்னா கிரிவலம் நைட்டுக்கு சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு சில ஊர்ல அமாவாசை சுத்துவாங்க. ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ஏகாதசிக்கு நைட்டு கண் விழிப்பாங்க, சிவராத்திரி கண் விழிப்பாங்க, நவராத்திரிக்கு கண் விழிப்பாங்க வடநாட்டுல எல்லாம். ஸோ இந்த மாதிரி இரவு கண் விழிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த 24 மணி நேரம் இரவை நினைச்சுக்கிட்டாங்க. இது அந்த இரவு கிடையாது. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் சொர்க்கம் பகல், ஏன்னா அங்க சுகமாக இருக்கிறதுனால. நரகம் துக்கம் அனுபவிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாவம் செய்வோம் பாதி, அடுத்தது பாவத்துக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருப்போம். தண்டனை அனுபவிச்சுட்டே பாவமும் செய்வோம். ஏன்னா இதுதான் பாவம்னே தெரியாது. நெருப்புல கை வச்சுக்கிட்டே கொதிக்குதுன்னு அழுதா அந்த குழந்தை என்ன பண்றது? அப்ப அது நெருப்பு சுடும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கடவுள் வர வேண்டியதா இருக்கு.
நெருப்பு சுடுன்றது தெரிஞ்சிடும். ஆனா காமம் நெருப்பு அது ஒண்ணு எரிச்சிட்டு இருக்குது, கோபம் ஒண்ணு எரிச்சிட்டு இருக்குது அப்படின்னு மனிதர்களுக்கு தெரியாது. இதை சொல்வதற்கு தான் கடவுள் வரார். சோ இப்ப கடவுள் வரார். ஆனா எந்த மதத்திலயும் சொல்லல இல்லையா கடவுள் வருவாருன்ட்டு. இப்ப கேக்குது, ஏய் கடவுள்னா உங்ககிட்ட மட்டும் வந்து பேசுவாரா? இதுதான் மோசஸோடைய கதை. இப்ப பிரம்மகுமாரி இப்ப கடவுள் கடைசி ஒரு 100 வருடம், உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு தான் அவரு வர வேண்டிய வேலை இருக்கு. ஏன்னா சாத்தான் உருவாக்குன பிரிவினை எல்லாம் அழிச்சிட்டு ஒரே உலகம், ஒரே தர்மம், ஒரே மொழி. இதே பாரத பூமியில் சொர்க்கம் உருவாகும். அங்க எந்த மதமும் இருக்காது. கடவுள் எல்லாம் அங்க வணங்க மாட்டாங்க. ஏன்னா கடவுளை வணங்குறது, கடவுளை அடையிறதுக்கு அவர் வந்துட்டாரு. வரும்போது அடையாளம் தெரியல. இதுதான் பிரச்சனை. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு அவரு வந்துட்டாரு. ஏய் நீதான் கடவுள், நாங்க எப்படி ஒத்துக்கிறது? கண்ணை மூடிட்டு யாரோ சொன்னதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா கடவுளே வரும்போது ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்பாங்க. இதுதான் அங்க மோசஸ் கிட்ட கேட்பாங்க. நான் கடவுள் உன்கிட்ட தான் பேசுவாரா? அது நான் மலை மேலதான் பேசுவாரா? ஏன்னா தெரியும் இல்லையா, பிரம்மகுமாரிகள் வந்து மதுபன், ராஜஸ்தான் மதுபன் மலையில இப்ப நடந்துட்டு இருக்குது. எப்பவோ ஒரு தடவை நடந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நடந்துச்சுன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப நடக்கிறதுடைய நினைவாக அங்க வெளிப்பட்டு இருக்குது நிறைய புஸ்தகங்கள்ல. ஸோ எல்லா மதத்திலுமே பாத்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு மலை வந்து புனிதமான மலையா கருதப்படும். அடுத்த வசனத்துல கூட அது வருது. சோ அப்ப யாரு இந்த பிரச்சனையை எழுப்புறது அப்படின்னா மதங்கள். ஏன் மதம் தான்டா பெருசு, கடவுள் வந்திருக்கான்னு எங்க இருக்குது சாட்சி? எந்த மதத்துல போட்டு இருக்குது? காட்டு, அத்தாரிட்டி இருக்கா? அதெல்லாம் எழுதுனது மனுஷனுங்கப்பா. மனுஷனுங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்ப கடவுளை விட மனுஷன் புத்திசாலியா இருப்பானே. கடவுள் வர வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? மனுஷனுங்க உருவாக்கிய மதங்கள்னால அடிச்சுக்கிறதே சாட்சி இல்லையா அதை உருவாக்குனது கடவுள் கிடையாதுன்ட்டு இல்லையா? சோ இப்ப அதுதான். அப்ப அந்த மோசஸ் கதை, கடவுள் வாங்கிட்டதான் வராரு. ஃபர்ஸ்ட் மோசஸ் கிட்ட வந்து ஒரு வழி கேட்டாங்களாம். பிறகு அந்த சட்டம் எல்லாம் மோசஸ் சட்டம் ரொம்ப ஃபேமஸானது இருக்கும். எதெல்லாம் பாவம், எதெல்லாம் புண்ணியம், இந்த பாவம் எல்லாம் செஞ்சா என்ன தண்டனை, கடவுளின் வழிபடி நடந்தா என்னெல்லாம் லாபம் அப்படின்ட்டு ரொம்ப பெருசா இருக்கும். நல்லா இருக்கும் அது. ரொம்ப டெரரா இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து மறுக்கிற மாதிரி இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு வந்து நிறைய விபச்சாரம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது உன் நாட்டுல வெட்டுக்கிளி வரும், உன்னுடைய நிலத்தை எல்லாம் அபகரிச்சுட்டு போயிடும், பயிரெல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும். இப்ப அது மாதிரி எல்லாம் நடக்குது இல்லையா? ஆஸ்திரேலியாலாம் அடிக்கடி வரும். வெட்டுக்கிளினால பிரச்சனை வரும், எலியினால வரும். இது மாதிரி நிறைய நடக்கதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் படிக்கும்போது ஒரு காமெடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா வண்டு வருன்றாரு, இது வருன்றாரு. ஆனா அது ஒரு அளவுக்கு மீறி வரும்போது தெரியுது அதோடைய பாதிப்பு என்னன்னு. விவசாயிகளுக்கு தெரியும் அதோடைய பாதிப்பு என்னன்ட்டு. சோ எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு பிறகு அல்லாவை எங்களுக்கு பகிரங்கமா காட்டு. அதுதான் அது. என்னடா உன்கிட்டதான் வந்து கடவுள் பேசுவாரா அப்படின்ட்டு மோசஸ் வந்து எதிர்த்து சில பேர் கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் உன்கிட்ட தான் கடவுள் பேசுறாருன்னா இப்பயே இந்த பூமி பொழந்து நான் உள்ள போறேன்டா அப்படின்னுவாங்க. நான் வந்துட போறாருன்ற ஒரு தைரியம் தான். டமால்னு பொழந்து உள்ள போயிடுவாங்க. சோ இது வந்து இது 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 ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. Facebookல ஒண்ணு போட்டிருந்தாங்க. என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ சபையில அவங்களுடைய வேலையை இந்து மதத்தை நக்கல் பண்றது தானே. சோ சிவன் பார்வதின்ட்டு அந்த சங்கர் பார்வதி ட்ரெஸ் போட்டு ஏதோ நக்கல் பண்றாங்க போல இருக்கு. எங்க இருக்கிற மாடோ உள்ள வந்து முட்டுது அவங்கள. அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. சோ இது எப்படி நடக்குதுன்னு நமக்கும் தெரியல. ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா அது பக்தி தான் அது. அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னா இந்து மதத்தை காப்பாத்துறதுக்காக கிடையாது. மனுஷனுடைய அகங்காரம் இல்ல, இந்த குணம் வந்து ஒரு பிரிவினை எல்லாம் உருவாக்குது. அதுல நடக்கிற விஷயமா இருக்கலாம். சோ அப்ப இப்ப நடக்குது இல்ல, நிலநடுக்கம் எல்லாமே நடக்குது. கேட்ட உடனே நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல அப்படி காட்டியிருப்பாங்க. அதுவும் கடைசியில நடக்கலாம். மனிதன் ரொம்ப பாவத்தின் உச்சத்துக்கு போகும்போது அதுவும் நடக்கலாம். இது ஒரு காமெடியா போடுவாங்க பாகிஸ்தான்ல. அது ஒரிஜினலா என்னன்னு தெரியல. பாகிஸ்தான்ல வந்து ஏதோ ஒண்ணு சொல்லும்போது, நான் சொல்வது பொய்யாக இருந்தா அல்லாஹ் இப்பவே இந்த மேடையை உடைக்கட்டுன்னு பொத்துன்னு விழுவாங்க எல்லாருமே. அந்த மேடையே உடைஞ்சு. அது ஏஐ எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. பட் உண்மையில அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. பேசும்போது விழுந்துச்சு, உடனே இவங்க அப்படி பண்றாங்க.
அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அவர்களை பெரும் சத்தம் தாக்கியது. இங்க முக்கியமான விஷயம், அவர்களுடைய அநியாயத்தின் காரணமாக. அப்ப இங்க கடவுளை நிராகரிக்கிறது அநியாயம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அது அவங்களுக்கு என்ன சொல்றது, அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லணும். இல்ல இப்ப நம்ம இந்த ஞானத்தை சொல்றோம், அல்லாவே சொல்றாருன்னு சொல்றோம், பரமபிதாவே சொல்றாருன்றோம், சிவபெருமானே சொல்றாருன்றோம். இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ரொம்ப கோடியில சிலர் தான். அது கடவுள் என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய அதிர்ஷ்டத்துல இருந்தாதான் ஏத்துக்குவாங்க. அதுக்காக எல்லாம் கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டார். தண்டனை எதுக்குன்னா, 2500 வருடம் காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்துல விழுந்து நாம செய்த பாவத்துக்கான தண்டனை அது. சொர்க்கத்துல இதெல்லாம் இருக்கவே இருக்காது. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அங்க எல்லோரும் உடல்ன்ற உணர்வு இல்லாம ஆத்மான்ற உணர்வுல இருப்போம். அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. அப்ப சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி. எப்ப ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்கிறாங்களோ 2500 வருஷம் கழிச்சு, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக புலனின்பம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற விகாரங்களில் மயங்கி சரியது தவறுதுன்னு பகுத்தறிகிற சக்தியை புத்தி இழந்துருக்கு. அப்பதான் பாவம் செய்யறாங்க. சோ பாவம் செஞ்சாச்சு, நிறைய தண்டனையா அனுபவிக்கிறோம். ஆனால் நீங்க இது வரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனை எப்படி இருக்கும்னா, 100 பாவத்துக்கு ஒரு 100ல 1 அளவுக்கு தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஃபுல்லா கிடைக்காது. அது ஒரு கடவுளுடைய கருணை. ஆனால் இப்ப ஃபுல்லா கிடைக்கணும். ஏன்னா அந்த கணக்கு முடிக்கணும் இல்லையா? கடைசி நேரம் வந்துருச்சு. இந்த நேரம் உங்களை காப்பாத்துறதுக்காக வர்றார். என் குழந்தை கஷ்டம் படக்கூடாது, பாவம் தெரியாம பண்ணிடுச்சு. யாருக்கும் தெரியாது இல்ல. இப்போ ஒரு மதத்துல, கிறிஸ்தவ மதத்துல பிறந்துட்டோம்னா இயேசுதான் கடவுள்னா கடவுள்னு நம்பிட்டு போயிட வேண்டியதான். முஸ்லீம் மதத்துல போனா நபி தான் இறை தூதர்னு சொன்னாங்கன்னா நம்பிட்டு போயிட வேண்டியதான். இந்து மதத்துல போனா அந்த சிலை தான் கடவுள்னா நம்பிட்டு போயிட வேண்டியதான். அவங்க என்ன பண்ணுவாங்க? சோ இப்ப கடவுள் சொல்றாரு, நீ என்ன பண்ணுவ? உனக்கு சரியது தவறு எதுன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அனாதைகள் தான். இப்ப கடவுள் வர உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வரேன். நீ இது வரைக்கும் செய்யற பாவத்திற்கான தண்டனை எல்லாம், இதுவரைக்கும் செய்த பாவத்துக்கான தண்டனை எல்லாம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எப்ப உனக்கு அந்த தண்டனை வரும்னா, அதே பாவத்தை நீ செய்யும் போது வரும். காமம் சார்ந்து பல பாவம் செஞ்சீங்கன்னா, இப்ப ஸ்லைட்டா காமத்துல விழுந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இப்ப நிறைய மத தலைவர்கள்லாம் மாற்றுறதை பாக்குறோம் இல்லையா? அப்ப நீ அதுல இருந்து தப்பிச்சிட்டனா மிகப்பெரிய பாவத்திற்கான தண்டனையில இருந்தாலும் தப்பிச்சிடுவேன். அதே மாதிரி கோபம், சின்ன கோபம் வெட்டுக்குத்துல எல்லாம் போய் முடியுது இல்லையா? ஒரு குழந்தை ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்ட்டு இன்னொரு குழந்தை அப்படியே வாட்டு அழைச்சிட்டு போயிட்டு கிணத்துல தள்ளுது. குழந்தைங்களுக்குள்ளேயே அந்த மிருக குணம் வந்துருச்சு இப்ப. சோ இதுல இருந்தாலும் நீ காப்பாத்தனா உன்னுடைய குணத்தை அவ்வளவு தெய்வீகமாக பணிவானதாக மாத்திக்கவும். ஆனா இதெல்லாம் எப்ப சாத்தியம்னா, உடம்புன்னு நினைக்கிற வரைக்கும் சாத்தியம் இருக்காது. நீ ஒரு ஆணு அல்லது பெண்ணு, ஹிந்து அல்லது முஸ்லிம் அல்லது கிறிஸ்டின், பணக்காரன், ஏழை, அமெரிக்காக்காரன் இப்படி எல்லாம் பார்த்தா நீ பாவம் செஞ்சுட்டு தான் இருப்ப. உடலை பார்க்கறத நிறுத்திட்டு ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பார். அனைத்து ஆத்மாவின் அப்பா தான் கடவுள். அதனாலதான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. சோ அவரை நினைக்க நினைக்கதான் அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது. இது குரான்ல பாத்தீங்கன்னா நற்கூலியை கொடுப்பார் அல்லாஹ் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது நாமளே தான் அதை அடையிறோம். வழியை அவர் சொல்றாரு, அதை ஃபாலோ பண்ணா நம்ம அதை அடைவோம். சொர்க்கத்தில் ஆரம்பத்துல அவ்வளவு அற்புதமா இருக்கும் குணம். அதே அளவுக்கு குணத்தை இப்ப பக்காவாயிட்டீங்கன்னா ஆரம்பத்திலே வருவீங்க. கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா போக போக இதுவும் குறையும். அதோட உங்களுடைய குணம் மேட்ச் ஆகும்போது அப்பதான் கீழே வருவீங்க. அது வரைக்கும் மேலதான் இருக்கும். உலகம் அழியும்போது ஆத்மா எல்லாம் மேல போயிடும். அப்படிங்கிற ஞானத்தை இப்ப இறைவன் கொடுக்கிறார். அதனால ஆத்மான்ற உணர்வுல இருந்தா எந்த பாவமும் செய்ய மாட்டேன். எல்லா பாவத்துக்கான தண்டனையில இருந்தும் தப்பிச்சிடும். அதிகபட்சமா பாத்தீங்கன்னா உடல்ல நோய் வரும். ஏன்னா நிறைய பாவத்தை நீங்க இறைவன் நினைவுல இருந்தே அழிச்சிட முடியாது. இறைவன் நினைவுல இருந்து அழிப்போம் பயங்கரமா. பட் நிறைய மல அளவுக்கு இருக்குது பாவம்ன்ற. சோ மீதி அந்த உடல்ல நோய், நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனாலும் உடல்ன்ற உணர்வே இல்லாத போது உடலின் வலி கூட உங்களுக்கு தெரியாதுன்ற. அதே மாதிரி என்னது யாருமே கிடையாது. என்னுடையவரோ என்னுடைய பொருளோ அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னா யாருக்கு என்னானாலும் உங்களுக்கு வலிக்காது. சோ இதெல்லாம் இறைவன் கொடுக்கிறார் இப்ப. ஆனால் எதுக்காக? இதுவரைக்கும் செய்த பாவத்தின் தண்டனையை நீ அனுபவிக்க கூடாதுன்ட்டு. ஆனா கடவுளை நீங்க படுத்தும் போது இதுக்கு நீங்க தயாராகாததுனால அந்த தண்டனை வந்துடுது. சோ இதுதான் இதோடைய அர்த்தமே தவிர கடவுள் பழி வாங்குறாரு அப்படி கிடையாது. சோ அதுதான் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம்
அவங்களை பெரும் சப்தம் நெருப்பு வடிவில் தாக்கியது. ஒரு மின்னல் தாக்கி அப்படியே மண்ணு வந்து அவங்கள மூடிடும். அப்படி இருக்கும். பின்னர் அவர்களிடம் அத்தாட்சி வந்ததன் பின்னும் காளை கன்றை எடுத்துக்கொண்டனர். சோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கொலை பண்றதோட மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? இந்து தெய்வங்களை வழிபடுறதுதான் அப்படின்னு ஒரு முஸ்லிம் சகோதரர் சொல்றாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல இல்லையா? சரி. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவன் இந்த ஞானத்தை யாருக்கு தெரியுமா கொடுக்கிறாரு? இந்துக்கோ, கிறிஸ்டியனுக்கோ, முஸ்லிம்கோ கொடுக்கல. இதான் இங்க முக்கியமான விஷயம். சொர்க்கத்தில் யார் வாழ்ந்தார்களோ அவர்களே தான் இந்த ஞானத்தை மீண்டும் எடுப்பாங்க. ஏன்னா வாழ்ந்தவர்களுக்கு தான் இந்த ஞானத்தை சொன்ன உடனே எஸ் அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்க அங்க இருந்து இருக்கிறாங்க, ஆழ் மனசுல இருக்கும். சொர்க்கத்துக்கே ஒருபோதும் வராதவங்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். சோ தேவதைகளுக்கு தான் கொடுக்கிறார். அந்த தேவதை இப்ப எல்லா மதத்திலும் இருப்பாங்க. இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம், நாஸ்திகன் எல்லாமே. நான் நாஸ்திகனா தான் இருந்தேன். இந்த ஞானத்தை கேட்டோன்னே வா நம்ம கேட்ட எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சு இன்னும். ஆனா ஒவ்வொரு மதத்தின் ஆத்மான்னு இருக்குது. அந்த ஆத்மா அந்த மத ஸ்தாபகர் சொன்னதிலேயே அப்படியே திருப்தி ஆயிடும். அதுக்கு மேல அதுக்கு போகாது. ஆனா ஒண்ணு, இந்த ஞானம் எல்லாம் எடுத்துதான் ஆகணும். ஏன்னா இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமா இருக்க, ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குதுன்னு உணர்ந்து அவரை நினைத்தால் மட்டுமே ஆத்மா உலக அழிவின் போது மேல போகும். இல்லைன்னா பேயா இங்க அழிஞ்சு படாத துக்கம் அனுபவிக்கும். அதுக்காக தான் இந்த ஞானத்தை எல்லா மதத்தினருக்கும் கொடுக்கிறது. அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் சொர்க்கத்துக்கே வந்துருவாங்க. இல்லாட்டினாலும் இந்த ஞானம் அவங்களுக்குள்ள பதிவாயிடும். கடைசியில இந்த ஞானம் ஞாபகம் வரும். என்ன பெரிய கஷ்டமா இதை ஞாபகம் வச்சுக்கிறது? இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்க, அவ்வளவுதான். சோ அப்ப முஸ்லிம் மதத்திலும், கிறிஸ்தவ மதத்திலும், யூத மதத்திலும் மூணுமே ஒரே புக்கு தான் ஆக்சுவலா. அந்த பழைய ஏற்பாடு புரியாமல் எதுவுமே புரியாது. சோ அதுல பாத்தீங்கன்னா காளை கன்றை வணங்குனதுதான் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு இருக்கும். சோ இது எங்க இருக்குதுன்னா இந்து மதத்துலதான் இருக்குது. நந்தி வணங்குறது இல்லையா? நந்தி அது ஒரு தெய்வம். ஆக்சுவலா நந்தியை வணங்குறது கிடையாது. ஆக்சுவலா சிவனை பார்த்து நந்தி இருக்கும். சிவனை தான் வணங்குவாங்க இல்லையா? இப்ப இது மொத்தத்துல என்னன்னா அது இந்து மதத்தை குறிக்குது. அந்த ஞானமே இந்து மதம்னு இல்ல, சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்கள் பிற்காலத்தில் இந்துன்னு சொல்லிக்கிறாங்க இருக்கிறாங்க இல்லையா? சோ சொர்க்கத்துல யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா துக்கம் வரும்போதுதான் கடவுளை தேடுவாங்க. அங்க துக்கமே கிடையாது. கடவுளை நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாஸ்திகம் கிடையாது. கடவுளை பற்றி நினைவே வராத அளவிற்கு அங்க ஆனந்தம் இருக்கும். நரகத்தில் வரும்போது அந்த பாவம் செய்யும் போது டக்குன்னு கடவுளுடைய ஞாபகம் வந்துடும். ஏன்னா துக்கம் ஸ்லைட்டா துக்கம் வரும்போதே கடவுளுடைய ஞாபகம் வந்துடும். சோ அப்ப அதுதான் இந்து மதம். முதலாக உலகத்திலே கட்டப்பட்ட கோயில் அதுதான். வந்து பைபிள், குரான்ல எல்லாம் வந்து சுலைமான், சாலமன் கட்டின கோயிலாக காட்டியிருப்பாங்க. முதல்ல கட்டப்பட்ட கோயிலாக காட்டப்பட்டிருக்கும். அது உண்மையில் இந்தியாவில் குஜராத்தில் சோமநாதர் ஆலயம் அப்படின்றதுதான் உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட கோயில். அது சிவனுடைய கோயில். அதுதான் உலகத்திலே அதிகமாக அந்நிய படையினரினால் கொள்ளையடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்ட கோயில். மீண்டும் 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 கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப கடைசியா கட்டினது சர்தார் வல்லபாய் பட்டேல் கட்டினது. சோ அப்படி பக்தி ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் மெயினா சொல்ல வரேன். சாத்தானுடைய வழி, அதாவது ஆத்மான்ற சாத்தான்னா என்னன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். மற்றபடி 10 தலை தூக்கிட்டு எந்த மனுஷனும் ராமாயணத்துல போட்டிருக்கிற மாதிரி கிடையாது. எந்த மதத்துல உள்ள விஷயமும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. இது எல்லாமே இப்ப நடக்கிற விஷயத்தோட நினைவார்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மதத்திலையும் இருக்கு. இப்ப இந்த 5 விகாரத்துக்கு நாம அடிமையானோம் இல்லையா? இந்த 5 விகாரத்துக்கு அடிமையா இருக்கிற மனிதனை கடவுள் மீட்கிறார் இந்த சாத்தான் கிட்ட இருந்து. இதை அங்க என்ன பண்ணிட்டாங்க, எகிப்துல அடிமையா இருந்தாங்க, மனுஷங்க கிட்ட இருந்து மீட்கதாகவும், ஏதோ மற்ற மனிதர்களை கடவுளுக்கு பிடிக்காத மாதிரியும் இவர்களை மட்டும் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி புரிஞ்சுக்கிறாங்க அந்தந்த மதத்தினர். சோ அதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான ரகசியம் இருக்குது. சோ அது நம்ம முரளினா என்னன்னா, இறைவன் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் தான் பிரம்மா, குமார், குமாரிகள். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்றோம். ஆதாம்னா யாரு? சொர்க்கத்துக்கு வர்றவங்க ஆதாம் ஏவாள் மட்டும்தான். கிறிஸ்தவ முஸ்லிம் மதப்படி. அது ஆக்சுவலா 2 பேர் மட்டும் இருப்பாங்களா சொர்க்கத்துல? கிடையாது.
நிறைய பேர் இருப்பாங்க. அதுல பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுல நம்பர் 1ஆக இருப்பவர்கள் அந்த 2 பேர். லக்ஷ்மி நாராயணன். அவர்கள் தான் ஆதாம் ஏவாள்ன்றாங்க. இப்ப ஞானத்தை எடுக்கிறவங்க அங்க லக்ஷ்மி நாராயணனா பிறப்பாங்க. இங்க பிரம்மா, சரஸ்வதின்னு இருப்பாங்க. இவங்க தான் அங்க லக்ஷ்மி நாராயணனா பிறப்பாங்க. ஸோ அது மொத்தமா சேர்த்து ஒரே ஜென்மத்துல நடக்கிறதா காட்டிட்டாங்க. ஒரே ஜென்மத்திலே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஒரே ஜென்மத்திலேயே சொர்க்கத்தை விட்டு வெளில வந்துட்டாங்க. இப்படி காட்டிட்டாங்க. 2500 வருஷத்தின் விஷயத்த ஒரு ஒரு பக்கம் 2 பக்கத்துல முடிஞ்சிடும் பைபிள்ல. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்து மதத்துல வந்து ராமாயணத்துல ராவணன் தீவிர சிவபக்தனா காட்டியிருப்பாங்க. அப்படி ஒருத்தன் நிஜத்தில் கிடையவே கிடையாது. ஆனா அதுக்கு அத்தாட்சி இருக்கும் இல்லையா? ராவணன் இங்க இருந்தான், அங்க ஆட்சி செஞ்சான், இலங்கையில இருக்கு பாருங்க. இதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். அங்க வேற ஏதோ நடந்திருக்கும். நிஜமாக ராவணன்ற பேர்ல வேற ஒருத்தன் இருந்திருக்கலாம். அல்லது எப்படியாவது வந்திருக்கும். அதுதான் கிருஷ்ணர் சண்டை போட்டதுக்கான இடம் இருக்கும். அங்க ஆஹ் அவங்க பேர் என்ன? டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ இஸ்மவேல் அவங்கள வந்து ஆக்சுவலா பைபிள்லயும் குரான்லயும் அது மாறி மாறி வரும் பேரு. சரி, மொத்தத்துல இப்ராஹிமுடைய 2வது மனைவின்ட்டு குரான்ல இருக்கும். அதுல வேலைக்காரின்னு இருக்கும். அவங்கள வந்து கடவுள் துரத்த சொல்லிடுவாரு. அப்ப வந்து பாலைவனத்துக்கு இடையில ஒரு தண்ணி வந்ததாக இருக்கும். ஸோ அது அது பாத்தீங்கன்னா அங்க போனீங்கன்னா ஜம்ஜம்னு ஒரு நதி இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னா, இது கற்பனை விஷயமாக இருந்தாலும் கூட மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல. ஏன்னா கடவுள் இப்பதானே வர்றாரு. அது வரைக்கும் ஏதோ ஒரு அற்புதம், ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு நடக்கணும். அல்லது நடந்ததுன்னாவது நம்பணும். இது பக்தி. பட் என்ன, இப்ப அதனால எந்த நன்மையும் கிடையாது. அதான் அங்க முக்கியமான விஷயம். இப்ப கடவுளை வந்து இப்ப ஒரு ஹிந்து இருக்கிறாரு, தீவிர முருக பக்தர். அவர் முன்னாடி முருகனே வந்து நிக்கிறார். கடவுள் சொல்றாரு, அவங்க தீவிர பக்தி பண்ணா அந்த மாதிரி காட்சி கிடைக்கும். நிஜத்துல அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்ற. முருகன், பிள்ளையாரு இந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. யானை முகம் கொண்டவர், குரங்கு முகம் கொண்ட ஆஞ்சநேயர் அப்படிலாம் யாருமே கிடையாது. பக்தியில அந்த மாதிரி கதை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி சில ரகசியங்கள் இருக்கு. சூக்ஷ்ம ரகசியங்கள் இருக்கு. ஸ்தூலமா நிஜத்துல அப்படிலாம் நடக்கல. அப்ப அவங்களுடைய பக்தியின் பலன் ஏதாவது ஒரு நம்பிக்கை வர வைக்கணும்ல, அது கீதையில இருக்கும். அந்த சிறு தெய்வங்கள் மூலமாக நான் தான் அவர்களுடைய ஆசையை காட்சியாக காட்டி நிறைவேற்றுகிறேன் அப்படின்ட்டு கீதையில அந்த ரகசியம் வெளிப்பட்டு இருக்கும். ஆனால் அப்படி காட்சி பார்க்கறதுனால அவங்க பாவம் அழியுமா, நோய் போயிடுமா, கடன் போயிடுமா அப்படின்னா கடவுள் சொல்றாரு, அதெல்லாம் போகாது. அப்ப அது உண்மையிலே அதனால எந்த லாபமும் கிடையாது. பல ஜென்மமா தீவிர பக்தி பண்ணி 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 கீழே தான் நாம வந்திருக்கிறோம். சோ அதோடைய அர்த்தம் என்ன? ஏன் ராவணனை தீவிர சிவபக்தனா காட்டுறாங்க அப்படின்னா, எப்ப நமக்குள்ள ராவணன் அல்லது சாத்தான் வந்துட்டாலோ, அதாவது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த விகாரங்கள் வந்துச்சோ, அப்பதான் இறைவனை தேடுறோம். சோ பக்தியை சாத்தான் தான் தொடங்கி வைக்கிறோம். அதனாலதான் நம்ம சொல்றோம் மதங்கள் எல்லாம் சாத்தான் தான் உருவாக்குறோம் அப்படிங்கிறது. சோ அப்ப இந்த பக்தி எல்லாமே சாத்தானுடைய வழிதான். இந்த மதம் அந்த மதம் இல்ல, எல்லா மதமும் மனிதர்கள் உருவாக்கிய எல்லா மதமும். இப்ப இதையெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா நீங்க மதங்கள் எல்லாமே ஒண்ணு மனுஷனுடைய சிலை அல்லது மனிதனுடைய வழி. மனிதனுடைய சிலையை போட்டு இதான் கடவுள்னு சொல்றதும், மனிதனுடைய வழியை போட்டு இதான் கடவுளுடைய வழி, கடவுளே கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதுதான் மதங்களே. எல்லாமே எல்லா மதமும் இதுக்குள்ளதான் வரும், எந்த மதமா இருந்தாலும், நாஸ்திகம் உட்பட. சோ இப்ப இறைவன் வந்து சொல்றாரு, நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணரு. அப்போ உனக்கு தெரியும் ஆத்மாவின் தந்தை ஒருத்தர் இருப்பாரு இல்லைன்ட்டு. அவரு எல்லாருக்கும் பொதுவானவரா தானே இருப்பாரு. இந்துக்குன்னு தனியா, கிறிஸ்டினுக்குன்னு தனியா, முஸ்லிமுக்கு தனியா இருப்பாரா? சோ அப்ப அவரை வந்து நாம இப்ப நினைக்கணும். சோ அப்ப தேவதைகள் முதலாக அவங்கதான் இந்துக்களா மாறுறாங்க. அவங்களுடைய வழிபாட்டு முறைய அங்க சொல்லி இருக்கிறதோடைய காரணம் என்னன்னா, இந்த ஞானமே தேவதைகளுக்கு தான் கொடுக்குறாங்க. தேவதைகள் முதல்ல விழும்போது இந்துக்களாக தான் விழுந்து அந்த இதை வழிபட்டு பண்ணாங்க. இப்ப இந்த ஞானத்தை எடுக்கும்போது வழிபடுறது இது அது வந்து வழிபடுறது பாவம் கிடையாது. ஆனா டைம் வேஸ்ட். ஏன்னா நீங்க இறைவனை நினைக்கிறத விட்டுட்டு கோயில் குளம்னு சுத்திட்டு இருந்தீங்கன்னா இல்ல இங்க, ஏன்னா அவ்வளவு பாவம் இருக்குது நம்மளுடைய தலையில. உடம்புன்றதே மறக்கணும். சோ அந்த அளவுக்கு இறைவனை நினைக்கணும்.
அப்ப நீங்க அந்த பூஜை இந்த மாதிரி விஷயத்துல இருக்கும்போது நினைக்காதனால பாவம் இருக்கு, பாவம் இருக்கறனால தண்டனை கிடைக்குது. சாமி கும்பிடுறதுனால தண்டனை கிடைக்கல. இத புரிஞ்சுக்கணும். பக்தி பண்றதுனால தண்டனை கிடைக்கல. ஆக்சுவலா பக்தி பண்றத நிறுத்துங்கன்னு சொல்லாதீங்கன்றாரு கடவுள். ஏன்னா, இத எல்லாரும் புடிக்க போறதில்ல. குறைஞ்சபட்சம் எதையாவது அவங்க புடிச்சுக்கிட்டுமே. நாஸ்திகர்கள்லாம் எந்த அளவுக்கு மோசமாகுறாங்க பார்க்குறோம்ல நம்ப. இல்ல எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அந்த மாரி ஆயிடுவாங்க. ஏன்னா கடவுள் பயமே இல்லன்னா எல்லா பாவமும் செய்வாங்கல்ல. அதுக்கப்புறம் தண்டனை அடையும்போது ஐயோ! அம்மான்னு அலறுவாங்க. பட் ஆனா அந்த நேரம் பாவம் செய்றதுல இருந்து தடுக்க முடியாதே. சோ அதனால அத சொல்லாதீங்கன்னு தான் கடவுள் சொல்றாரு. இங்க இந்த குரான் வசனத்துல மறுபடியும் அவங்க தங்களுக்கென்று கன்றுக்குட்டியை தேடிக் கொண்டார்கள் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, இங்க இறைவனை நினைத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், கரிமீனு, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் விட்டுட்டு எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருக்கணும். குடும்பத்த பாத்துக்குவீங்க. ஆனா புத்தியினால அவங்க என்னுடையவர்கள் கிடையாதுன்னு அந்த பற்ற கட் பண்ணணும். ஆனால் கோடியில ஒருத்தருக்கு தான் இந்த ஞானமே கிடைக்கும். அந்த கிடைத்ததிலும் மிகச்சிலர் தான் இதை அப்படியே ஃபாலோவும் பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்றவங்கள நெறைய பேர் திரும்பி போயிடுவாங்க. ஏன்னா காமத்தை விடணுமே, கரிமீன விடணுமே. இப்ப நீங்க இந்துவானா, கிறிஸ்டியனானா, முஸ்லிம் ஆனாலும் எதையும் ஓகே இந்து மதத்துல வந்து அந்த பிரம்மச்சரிய விரதம் இருந்துச்சு. கரிமீன் சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. இப்ப எல்லா மதமும் ஒரே மதம் தான். எல்லாமே கீழானவர்கள் ஆயிட்டாங்க. ஆனால் இப்ப மிக உயர்ந்தவர்களாக கடவுள் மாத்துறாரு. ஆனா அது இப்ப யாராலும் அப்படி மாறக்கூடிய சக்தி இல்ல. சோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இறைவனுடைய ஞானம் இங்க இருக்குது பாருங்க. உங்க மதத்திலே இதுக்கான விளக்கம் இருக்குது. அப்படின்னு நம்ம அத்தாட்சி தெளிவா கொடுத்தாலும் மீண்டும் காலை கன்று அதாவது பக்தி அந்தந்த மதத்துக்கு போயிடுறாங்க. மனித வழியை புடிச்சுக்கிறாங்க. தேக உணர்வில் வந்துடுறாங்க. அதான் கரெக்டான விஷயம். தேக உணர்வுல வந்துடுறாங்க. சோ அப்பொழுதும் அதை நாம் மன்னித்தோன்றது அந்த கதைப்படி வர்றது. இங்க கடவுள் யாருக்கும் தண்டனை கொடுக்கறது இல்ல. மன்னிக்கிறதுக்கு. இல்லையா? கடவுளுடைய கருணை இந்த ஞானத்தை கொடுப்பது. அதை நீங்க தான் எடுத்துக்கணும். எடுத்து நீங்க தான் முயற்சி பண்ணணும். இன்னும் மூசாவுக்கு தெளிவான சான்றை நாம் கொடுத்தோம். அப்படின்ட்டு இருக்குது. சோ சூப்பரானது. அப்படியே 154 பார்த்துடலாம். அது படிங்க சிஸ்டர். மேலும் அவர்களிடம் உடன்படிக்கை வாங்குவதற்காக தூரை சினாய் மலையை அவர்களின் மீது உயர்த்தினோம். அன்றியும் இந்நகரத்தின் வாயிலில் தலை குனிந்தவர்களாக பிரவேசியுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கூறினோம். மேலும் மீன் வேட்டையாடி சனிக்கிழமைகளில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் என்றும் நாம் அவர்களுக்கு கூறினோம். இன்னும் இவற்றிற்காக உறுதியான வாக்குறுதியையும் நாம் அவர்களிடம் வாங்கினோம். எனினும் அவர்கள் வாக்குறுதியை மீறிவிட்டனர். இதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இதுல சில ரகசியம் இருக்குது. ஓம் சாந்தி.